நீ இப்ப எதுக்கு இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இது அவளா தேடிக்கிட்ட வாழ்க்கை. இதுல நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாத்தையும் அவ அனுபவிச்சுதான் ஆகணும் என்று மாஸ்க்மேன் கூறினான். அவன் கூறியது அனைத்தும் உண்மைதான். ஆனாலும் நித்யாவிற்கு அக்ஷயாவின் மீது ஒரு அனுதாபம் ஏற்பட்டது. நடந்த அனைத்தையும் நினைத்து பார்த்த நித்யாவிற்கு இவ்வளவு சீக்கிரம் பிரகாஷின் மனம் மாறும் என்று எதிர்பார்க்கவில்லை. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பிரகாஷ் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் என்று நித்யா கூறினாள். அவள் கூறியதை கேட்ட மாஸ்க்மேன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். மியூச்சுவலா சீக்கிரமே உனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும். அப்படி இல்லன்னா நாம அடுத்து என்ன பண்ணலான்னு லாயர் கிட்ட பேசலாம். எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு பிரகாஷ் உன்கிட்ட நடந்துகிட்டதுக்கு அவன் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் என்று அவன் கோபமாக கூறினான். அவன் கண்களில் பழிவாங்கும் வெறி தெளிவாக தெரிந்தது. இல்லங்க, அந்த பிரகாஷ் எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடலாம் என்று கூறவும் மாஸ்க்மேனின் முகம் மாறிவிட்டது. என்னாச்சு பேபிகள்? அவனை நினைச்சு நீ ஃபீல் பண்றியா? அவன் அந்த அளவுக்கெல்லாம் வொர்த் இல்ல என்று கூறவும், கண்டிப்பா இல்ல. அவங்க 2 பேரை பத்தியும் நான் நினைக்க கூட விரும்பல. இனிமே என்னோட லைஃபை நான் பார்க்க விரும்புறேன். எங்க பெரியப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் பணம் சம்பாதிக்கணும். மத்தவங்கள பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு என்னோட லைஃபை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் என்று நித்யா கூறினாள். உடனே ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை வெளியேற்றிய மாஸ்க்மேன், பேபி கேர்ள், நம்ம எங்கேயாவது வெளிநாடு போய் செட்டில் ஆகலாமா என்று கேட்டான். என்னது, ஃபாரினா? என்ன திடீர்னு? பெரியப்பா வேற இங்க இருக்காரே என்று தயங்கிக் கொண்டே நித்யா கூறவும், நீ ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டாம் நித்யா. ஃபாரின்ல இதை விட இன்னும் நல்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். நம்ம 2 பேரும் சேர்ந்து அவரை இன்னும் நல்லா கவனிச்சுக்கலாம் என்று மாஸ்க்மேன் கூறினான். ஏன், உங்களுக்கு இந்த ஊர் பிடிக்கலையா? இல்ல இங்க இருக்கிறவங்களை பிடிக்கலையா என்று நித்யா மிகவும் எச்சரிக்கையுடன் கேட்கவும், ஆமாம் பேபி, இங்க இருக்கிற சில பேரை நான் பார்க்க விரும்பல. இங்க இருந்து தப்பிச்சு எங்கேயாவது போயிடணும்னு நினைக்கிறேன் என்று அவன் மிகவும் வேதனையுடன் கூறினான். என்னாச்சு இவருக்கு? ஏன் இப்படி விரக்தியா பேசுறாரு? ஒருவேளை இவர் லவ் பண்ற பொண்ணு இந்த ஊர்ல தான் இருக்கா போல. அவ ஃபேமிலியோட இருக்கிறத பார்க்க விரும்பாமதான் இவர் ஃபாரின் போலாம்னு சொல்றாரோ என்று நினைத்த நித்யா, ஓகே மாஸ்க்மேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன் என்று கூறினாள். ஆல்ரைட் என்று கூறிய அவன் அவளை அழைத்து கொண்டு சென்று படுக்க வைத்து அவனும் அவளுக்கு அருகில் படுத்துக் கொண்டான். அடுத்த நாள் காலை அவனுடைய ஒயிட் கலர் சூட்டில் இருந்த பாக்கெட்டுக்குள் கருப்பாக ஏதோ ஒன்று இருப்பதை கவனித்த நித்யா உடனே பாக்கெட்டுக்குள் கையை விட்டு அதை வெளியில் எடுத்தான். அது ஒரு பெண்ணின் கருப்பு கலர் ஹேர் பேண்ட். அதை பார்த்த உடனே அவளுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. பிரகாஷ் போல மாஸ்க்மேன் தனக்கு துரோகம் செய்ய மாட்டார் என்று அவள் உறுதியாக நம்பினாலும் கூட அந்த ஹேர் பேண்ட் அவள் மனதிற்குள் நெருடலாகவே இருந்தது. அதை எடுத்து அவள் திருப்பி திருப்பி பார்த்தாள். அது நிச்சயமாக புதிதாக வாங்கப்பட்டது கிடையாது. மிகவும் பழையதாக, கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேல் பழமையானது போல இருந்தது. அதை பற்றி அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது மாஸ்க்மேன் மீண்டும் பரபரப்பாக உள்ளே வந்து எதையோ தேட ஆரம்பித்தான். பால்கனியில் இருந்த நித்யாவை அவன் கவனிக்கவில்லை. தன் சட்டையை அவிழ்த்து போட்ட இடம், வாஷிங் மிஷின், சோஃபா என்று ஒவ்வொன்றாக அவன் பரபரப்பாக தேடும்போது அவனுடைய உடல் முழுவதும் வியர்வையில் குளித்திருந்தது. உடனே அவனுக்கு அருகில் சென்றவள் அந்த ஹேர் பேண்டை அவன் முன் நீட்டி, இததான் தேடுறீங்களா என்று கேட்டாள். அதை பார்த்தவுடன் அவன் முகம் 1000 வாட்ஸ் பல்பு போல ஒளிர்ந்தது. அவள் கையிலிருந்து வேகமாக அதை வாங்கி தன்னுடைய பாக்கெட்டில் பத்திரப்படுத்திக் கொண்டான். அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லவில்லை. ஆனால் நித்யாவால் அதை பற்றி கேட்காமல் இருக்க முடியவில்லை. இது நீங்க லவ் பண்ணின பொண்ணோட ஹேர் பேண்டா என்று கேட்டாள். அவன் உடனே ஆமா என்று மறுக்காமல் பதில் அளித்தான். இது உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா என்ன என்று நித்யா கேட்கவும், ஆமா, என் உயிரை விட இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று அவன் உடனே பதிலளித்தான். இதை கேட்டவுடன் விரக்தியாக புன்னகைத்த நித்யா, இத எத்தனை வருஷமா நீங்க வச்சிருக்கீங்க என்று கேட்டாள். கிட்டத்தட்ட 10 வருஷமா என்று அவன் கூறினான். உடனே அவளுடைய இதயம் சுக்கு நூறாக உடைந்து சிதறியது போல இருந்தது. தான் தொலைத்த பொக்கிஷம் திரும்ப கிடைத்தது போல பாக்கெட்டில் இருந்த அதை மீண்டும் ஒரு முறை எடுத்து பார்த்து கொண்டவனுக்கு நித்யாவின் முகம் மாறியிருப்பதை பார்த்தவுடன் தான் தன்னுடைய தவறு புரிந்தது. உடனே அவளுக்கு அருகில் வந்து, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்ல, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் பேபி கேர்ள் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, இல்ல வேண்டாம், நான் எதையும் கேட்க விரும்பல. உங்க எக்ஸ்ல வர மறக்கணும்னு நான் உங்களை கம்பல் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு
அத பத்தி என்கிட்ட சொல்ல வேண்டாம் என்று அவள் கலங்கும் குரலில் கூறினாள். அவள் கூறியதை கேட்டவுடன் மாஸ்க்மேனின் கண்களில் வேதனையும் விரக்தியும் தெரிந்தது. எல்லா உண்மையும் தெரிஞ்ச பிறகு நான் ஏன் இப்படி பண்றேன்னு உனக்கே புரியும் என்று அவன் இறுக்கமான குரலில் கூறினான். அது எப்ப நடக்கும் என்று அவள் கேட்கவும், என்னோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் முடிக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ண என்று அவன் வழக்கம் போல அதே வார்த்தையை திரும்பவும் கூறினான். இப்போது இருவரது மனநிலையும் மோசமாக மாறிவிட்டது. அதன் பிறகு அவன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அங்கிருந்து வெளியேறினான். அவள் மனம் முழுக்க இந்த ஹேர்பேண்டை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தது. இனி மாஸ்க்மேன் தான் தன்னுடைய உலகம் என்று இப்போதுதான் நினைக்க ஆரம்பித்தாள் நித்யா. ஆனால் இன்று நடந்த இந்த சம்பவம் அவனுடனான தன்னுடைய உறவு தற்காலிகமானது. அவன் காதலி எப்போது திரும்பி வந்தாலும் அவர்கள் இருவரும் மீண்டும் இணைந்து விடுவார்கள் என்று அவளை உணர்ந்து கொள்ள வைத்தது. ஆரம்பத்தில் அவள் எதற்கும் தயாராக இருந்த போதிலும் அவனுடைய அன்பும் காதலும் அரவணைப்பும் அவளுடைய மனதை மாற்றிவிட்டது. இப்பொழுது அவள் மனம் முழுக்க அவன்தான் இருந்தான். அவனை விட்டு பிரிவதை பற்றி அவளால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அவன் குழந்தைக்காக மட்டுமே தன்னுடன் பழகுகிறான் என்று அவளுக்கு இப்பொழுது தோன்ற ஆரம்பித்தது. அவன் இல்லாமல் குழந்தையும் தன்னுடன் சேர்ந்து கஷ்டப்படுமே என்று நினைத்து ஒரு முடிவுக்கு வந்த நித்யா அறையை பூட்டிக் கொண்டு நேராக பார்மசிக்கு சென்றாள். அங்கு கவுண்டரில் இருந்த நபரிடம் நித்யா அங்கிருந்து கிளம்பும் போது அங்கே கேஷ் கவுண்டரில் இருந்த பெண், இங்க பாருமா, இந்த மாத்திரையை யூஸ் பண்றதுனால சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கு. அதனால இதை நீ அதிகமா யூஸ் பண்ணாத. அதுக்கு பதிலா உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவரை கொஞ்சம் சேஃபா செக்யூரிட்டி திங்ஸ் யூஸ் பண்ண சொல்ல என்று கூறினாள். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல என்று மௌனமாக தலையை ஆட்டிய நித்யா அங்கிருந்து நேராக தன்னுடைய பெரியப்பாவை பார்ப்பதற்காக ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாள். அங்கே அவளுடைய பெரியப்பா குணாவின் தம்பி மணிசேகர் குணாவை பார்ப்பதற்காக வந்திருந்தார். அவரை பார்த்தவுடன் நித்யா உள்ளுக்குள் அதிர்ந்து போனாள். காரணம், குணாவை போல அவர் அமைதியானவர் கிடையாது. கோபம் வந்துவிட்டால் அவ்வளவுதான், ருத்ர தாண்டவம் ஆடிவிடுவார். அவரை கண்ட்ரோல் செய்வது என்பது இயலாத காரியம். இதையெல்லாம் யோசித்துக் கொண்டே அவருக்கு அருகில் வந்தவள், வாங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க என்று அன்புடன் விசாரித்தாள். நான் நல்லா இருக்கேன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று அவர் கடுமையான குரலில் கூறவும், என்னாச்சு அங்கிள், பெரியப்பாவுக்கு திரும்பவும் ஏதாவது உடம்புக்கு முடியலையா என்று அவள் பதறி போய் கேட்கவும், அதெல்லாம் ஒன்னும் இல்ல நித்யா, அக்ஷயோட அம்மா இங்க வரப்போறாங்களாமே என்று அவர் நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். அதை கேட்டவுடன், ஐயோ, அப்படின்னா அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா என்று நினைத்தவள், அப்படியா அங்கிள், ஒருவேளை பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால அவரை பாக்குறதுக்கு வராங்கன்னு நினைக்கிறேன் என்று கூறினாள். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நித்யா, நீ இனிமே என்கிட்ட எதையும் மறைக்க வேண்டாம். நீயும் பிரகாஷும் பிரிஞ்சுட்டீங்க, அக்ஷயாவும் பிரகாஷும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிறது வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும். சொல்லு, இதை எப்படி உன்னால ஏத்துக்க முடிஞ்சது? நீ ஒரு வார்த்தை கூட அவங்க கிட்ட இதை பத்தி எதுவுமே கேட்கலையா என்று மணிசேகர் ஆதங்கத்துடன் கேட்கவும், கேட்டா மட்டும் என்ன நடந்துற போதுன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு என்ன பிடிக்கல, அக்ஷயாவை தான் பிடிச்சிருக்கு, அதனால நானும் அமைதியா விலகிட்டேன் என்று நித்யா கூறவும், இந்த காலத்துல உன்ன மாதிரி எந்த பொண்ணும் இருக்க மாட்டா, உன்னோட நல்ல மனசுக்கு கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான் என்று அவள் தலையில் கையை வைத்து ஆசிர்வாதம் செய்தார் மணிசேகர். அப்போது அவள் மனசுக்குள், ஏற்கனவே எனக்கு அப்படி ஒருத்தர் கிடைச்சிட்டாரு அங்கிள், ஆனா அவர் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா என்று நினைத்து கொண்டாள். ஆனா இந்த அக்ஷயாவோட புத்தி ஏன் தான் அப்படி போச்சுன்னு தெரியல. அவளை நீயும் எங்க அண்ணன் குணாவும் சேர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்க. வெளிநாட்டுக்கு போனா நம்ம கலாச்சாரமே அவளுக்கு மறந்துடுமா என்ன? அதோட நம்ம அக்காவுக்கு துரோகம் பண்றோமேன்னு அவ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாளா என்று அவர் கோபமாக கேட்கவும், பரவாயில்ல விடுங்க அங்கிள், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் என்று நித்யா கூறினாள். அப்படியெல்லாம் விட்டுட முடியாதுமா. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு அந்த பிரகாஷையும் அவனோட குடும்பத்தையும் பிடிக்காது. அவனும் சரி அவங்க அம்மாவும் சரி சரியான சுயநலம் பிடிச்சவங்க. நான் உன்னையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டான்னு குணா கிட்ட சொன்னேன். ஆனா அண்ணன் அவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. உன்னோட வாழ்க்கையை சீரழிச்சது பார்த்ததுன்னு இப்ப அக்ஷயாவோட வாழ்க்கையையும் அவன் சீரழிக்க நினைக்கிறானா? இதுக்கு எப்படி இந்த அக்ஷயா சம்மதிச்சான்னு தான் எனக்கு தெரியல. நான் இப்பவே போய் அவளை 2ல 1 கேட்க போறேன். நான் திரும்பி வர வரைக்கும் நீ கொஞ்ச நேரம் அண்ணனை பாத்துக்கோ என்று அவர் ஆவேசமாக கிளம்பினார். அவரை தடுக்க அவள் எவ்வளவோ போராடினாள். ஆனால் அவளை ஒதுக்கி தள்ளிவிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வந்தவர் ஒரு ஆட்டோவை கைத்தட்டி அழைத்து அதில் ஏறி அங்கிருந்து கிளம்பிவிட்டார். அவர் பின்னாலேயே நித்யா ஓடி வந்தாள். ஆனால் அதற்குள் ஆட்டோ அங்கிருந்து கிளம்பிவிட்டது.
பிரகாஷும் அக்ஷயாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கே இவர் இப்படி கோவப்படுறாரே. அக்ஷயா கல்யாணமாகாமலேயே கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான், அவ்வளவு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு என்று நினைத்த நித்யா காலையில் தனக்கும் மாஸ்க்மேனுக்கும் இடையில் ஏற்பட்ட சிறிய மோதலை பற்றி கவலைப்படாமல் அவனுக்கு கால் செய்து, ஹலோ, பெரியப்பாவை கொஞ்ச நேரம் பாத்துக்கிறதுக்கு யாராவது அனுப்பி வைக்க முடியுமா என்று கேட்டாள். இப்போ உடனே அனுப்பி வைக்கிறேன். என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று மாஸ்க்மேன் கேட்கவும், ஆமா என்று கூறியவள் அக்ஷயா மற்றும் பிரகாஷிடம் நியாயம் கேட்பதற்காக பெரியப்பாவின் தம்பி மணிசேகர் பிரகாஷ் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கும் விஷயத்தை கூறினாள். அப்படியா, சரி, நீ இப்ப எங்க இருக்க என்று மாஸ்க்மேன் கேட்கவும், ஹாஸ்பிட்டல் வாசல்ல தான் இருக்க என்று நித்யா கூறினாள். சரி சரி, நீ உடனே ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டு பிரகாஷ் வீட்டுக்கு போ, மத்ததான் நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் போனை கட் செய்தான். உடனே நித்யா கைதட்டி ஒரு ஆட்டோவை அழைத்து பிரகாஷ் வீடு இருக்கும் ஏரியாவை கூறியவள், அண்ணா, எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்துக்கு போகணும், ஒரு எமர்ஜென்சி என்று கூறினாள். உடனே ஆட்டோ டிரைவர் நிலைமையை புரிந்து கொண்டு, சரிமா என்று சொல்லிவிட்டு வேகமாக ஆட்டோவை ஸ்டார்ட் செய்தார். சொன்னது போலவே அடுத்த அரை மணி நேரத்தில் அவள் பிரகாஷின் வீட்டில் இருந்தாள். ஆட்டோவிலிருந்து அவசரமாக இறங்கியவள் பணத்தை எடுத்து அவர் கையில் திணித்துவிட்டு, மீது செஞ்சு நீங்களே வச்சுக்கோங்கண்ணா என்று சொல்லிவிட்டு வேகமாக அந்த வில்லாவுக்குள் ஓடினாள். அங்கே ஹாலில் இருந்த சோஃபாவில் ஒய்யாரமாக உட்கார்ந்து கொண்டு சீரியல் பார்த்து கொண்டிருந்த வசுந்தராவிற்கு வாசல் கதவை படார் என்று திறந்து கொண்டு உள்ளே வந்த நித்யாவை பார்த்தவுடன் தூக்கி வாரி போட்டது. தன்னுடைய மார்பில் கையை வைத்து ஆசுவாசப்படுத்திக் கொண்டவள், ஏ நித்யா, நீயா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? இப்படிதான் திடுதுப்புன வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன பயமுறுத்துவியா? ஒரு நிமிஷம் எனக்கு மூச்சே நின்னு போச்சு தெரியுமா? அடுத்தவங்க வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வரணுங்கிற மானஸ் கூட உனக்கு தெரியாதா? படிச்சிருந்தா தானே அதெல்லாம் தெரியறதுக்கு என்று அவள் பாட்டிற்கு திட்ட ஆரம்பித்தாள். ஆனால் நித்யா வசுந்தராவை கண்டுகொள்ளவே இல்லை. வீட்டிற்குள் நுழைந்தவள் சுற்றும் முற்றும் தேடி பார்த்தாள். அங்கே வசுந்தராவை தவிர வேற யாரும் இல்லை. மாடியிலும் எந்த சத்தமும் கேட்கவில்லை. அப்பாடா, இன்னும் அங்கிள் இங்க வரல என்று நினைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டவள் மீண்டும் வாசலுக்கு செல்ல திரும்பினாள். ஆனால் அவளை வசுந்தரா விடவில்லை. ஏய் நில்ல, நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போற, இது என்ன சத்திரம் சாவடின்னு நினைச்சுக்கிட்டியா? இங்க ஒருத்தி உட்காந்துட்டு இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியுதா தெரியலையா என்று கத்தினாள். வசுந்தராவை நித்யா கண்டு கொள்ளவே இல்லை. அவள் கூறியதை காதல் வாங்கிக் கொள்ளாமல் அவள் பாட்டிற்கு வெளியில் சென்று விட்டாள். அப்போதுதான், அம்மா, ஏம்மா இப்படி கத்திட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டே மாடிப்படிகளிலிருந்து தள்ளாடிக்கொண்டே பிரகாஷ் கீழே இறங்கி வந்தான். இப்பொழுதெல்லாம் அவன் அடிக்கடி குடிக்க ஆரம்பித்து விட்டான். எந்த நேரமும் அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும் அக்ஷயாவிடமிருந்து தப்பிப்பதற்காக அவன் பெரும்பாலான நேரம் வெளியிலேயே கழித்தான். வீட்டிற்கு வரும்பொழுதும் முழு போதையிலேயே வந்தான். நித்யா தன் கை நழுவி போய்விடுவாளோ என்ற எண்ணம் அவனை மிகவும் வேதனைப்படுத்தியது. தான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் வெளியில் செல்லும் நித்யாவை பார்த்து சோஃபாவில் இருந்த தலையணையை தூக்கி வீசி எறிந்த வசுந்தரா பிரகாஷை பார்த்தவுடன், டேய் பிரகாஷ், எங்க இருந்துதான் இதுங்க ரெண்டையும் பிடிச்சிட்டு வந்தியோ தெரியல, ரெண்டு பேருக்கும் மரியாதைன்னா என்னன்னே தெரியல என்று ஆவேசமாக கூறினான். அம்மா, நீ என்ன சொல்ற? அக்ஷயா மேல தூங்கிட்டு இருக்கா, நீ இப்ப யார பத்தி பேசுற என்று அவன் குழப்பமாக கேட்கவும், வேற யாரு? எல்லாம் உன் மொத பொண்டாட்டி நித்யாவை பத்தி தான். அவ பாட்டுக்கு திறந்து வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி உள்ள நுழைஞ்சு பாத்துக்கிட்டு நான் கேட்கறதுக்கு பதில் கூட சொல்லாம வெளியில போறா என்று புகார் அளித்தாள். அவள் கூறுவதை முழுமையாக கேட்ட பிரகாஷ் அங்கு இல்லை. நித்யாவின் பெயரை கேட்டவுடனேயே அவன் வேகமாக வெளியில் ஓடினான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.